ஒரு வழியா சென்னை ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி இங்க நிறைய பேர்த்த குசிப்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாம் பேக் டு நார்மல் ஆயிருப்பீங்க. நேற்றைய மேட்ச் எல்எஸ்ஜிக்கும் சிஎஸ்கேக்கும் நேற்று ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போதே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் சென்னை ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அருமையான டீம் எஃபர்ட் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எல்எஸ்ஜி நேற்று 166 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதிகபட்சமா 14 2 விக்கெட், ரவீந்திர ஜடேஜா 2 விக்கெட், கம்போஜ் 1 விக்கெட், கலில் அகமது 1 விக்கெட். எல்எஸ்ஜி பொறுத்தவரை மாஸ் 30, பதோனி 22 அண்ட் சமந்த் 20 பல கோடி கொடுத்து பல நாட்கள் ஆடாம இருந்தான். பண்ணிட்டு இந்த மேட்ச் ஒரு வழியா ஆடிட்டாப்ல. அதிகபட்சமா பண்ணிட்டு தான் 63 ரன் அடிச்சிருந்தாரு. இது கண்டிப்பா தோனி இவர்களோட ஷோ அப்படின்னு தாங்க சொல்லணும். நேற்று 200வது ஐபிஎல் டிஸ்மிஸ்ல பண்ணாரு. தோனி டிஆர்எஸும் நேற்று ஃபேன்ஸால பார்க்க முடிஞ்சது. நேற்று தோனி பேட்டிங்லயும் பர்ஃபார்ம் பண்ணிட்டாப்ல, கேப்டன்சிலையும் கலக்கிட்டாப்ல. எல்எஸ்சி நேற்று எவ்வளவோ ட்ரை பண்ணியும் நேற்று தோத்துட்டாங்க. 3 பால் ஸ்பேர் வச்சு நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சிருக்குங்க. நேற்று மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்ட் தோனி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. பாயிண்ட்ஸ் டேபிள்ல பெரிய அளவு மாற்றங்கள் இல்லைனாலும் இனிமேல் சிஎஸ்கே வின் பண்ணிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்து மத்தியிலும் பிறந்திருக்கு. இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் சந்தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல.